பொதுவாகவே ஒவ்வொரு மாசமும் அமாவாசை வரும். அந்த அமாவாசையில நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மாதம் மாதம் வழிபாடு செய்ய முடியாதவங்க ஆடி அமாவாசையப்போ கட்டாயம் நம்ம செய்யணும். ஆடி மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சிறப்பு. இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 4ஆம் தேதி வருது. நீங்க உங்களோட முன்னோர்களை வழிபடுறப்போ அவங்களுக்கு தேவையான துணிமணிகளை நீங்க எடுத்துக்கணும். இன்னொன்று நாட்டு சக்கரை முக்கியமா வாங்கணுங்க. இதெல்லாம் படையல் போட்டு அவங்கள கும்பிடுறப்போ முன்னோர்களுடைய ஆசையும் குலதெய்வத்துடைய அருள் நம்மளுக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருந்து படையல் போட்டு அவங்கள நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா முன்னோர்களுடைய அருள் எந்த விதமான சாபமா இருந்தாலும் அது உடனடியா நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இந்த அமாவாசை தினத்துல சில பொருட்களை தானமா கொடுப்பதால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வெல்லம், இல்லைன்னா துணி நீங்க தானமா கொடுக்கலாம். பசுவுக்கு வாழைப்பழமும் அகத்திக்கீரையும் கொடுத்தா ரொம்ப